மத்திய அமைச்சரவையில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் ஆந்திராவுக்கு 5 இலாக்காக்கள் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் ஆந்திராவிற்கு 5 இலாக்காக்கள் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சிக்கு 3, ஜனசேனா மற்றும் ஆந்திர பாஜகவிற்கு தலா 1 அமைச்சர் பதவியும் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஆந்திராவில் ஜெகன்மோகனை சந்திரபாபு நாயுடு மிக அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சி. அங்கு ஜனசேனா, பாஜக, தெலுங்கு தேசம் 3 கட்சிகளும் கூட்டணி அமைத்து இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஆந்திர மாநில பாஜக தலைவி புரந்தேஸ்வரிக்கு அமைச்சர் பதவி அளிப்பது குறித்தும் பாஜக தலைமை பரிசீலனை செய்வதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நீர்வளம், வேளாண் ஆகிய துறைகளை வழங்க பாஜக தலைமை விரும்பவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், இங்கு நீர் பங்கீடு குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கு இடையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த சூழ்நிலை காரணமாக தற்பொழுது இந்த குறிப்பிட்ட நீர்வளம் மேலாண்மையை தென் மாநில எம்பிக்களுக்கு வழங்க பாஜக தலைமை விரும்பவில்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி தங்களுக்கு 2 அமைச்சர் மற்றும் 1 இணையமைச்சர் பதவிகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவின் தீவிர விசுவாசியான ஸ்ரீகாகுளம் எம்பி ராமமோகன் நாயுடு அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நரசாராபேட் எம்பி கிருஷ்ண தேவராயுடு அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியை சார்ந்த ஒருவருக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு ஜனசேனா கட்சி சார்பில் மசூலிப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாலசோவரி வல்லபனோனி என்பவருக்கு வழங்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அறிவிப்பு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. நாளை மாலை 7:15 அளவில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் போதுதான் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.